அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த்ராஜ், நியூரோ ஃபிசியோதெரபிஸ்ட், எல்ராய் ஃபிசியோகேர், ரோபோட்டிக் ஃபிசியோதெரபி அட்வான்ஸ்ட் ரீஹாப் சென்டர், பாண்டிச்சேரி. எல்லாருக்கும் உலக ஃபிசியோதெரபி தின வாழ்த்துக்கள். ஹாப்பி வேர்ல்டு ஃபிசியோதெரபி டே. ஒவ்வொரு வருஷமும் ஒரு கருப்பொருள் மையமாக வச்சு உலக ஃபிசியோதெரபி தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருஷமும் ஆரோக்கியமான முதுமை என்ற ஒரு கருப்பொருள் மையமாக வச்சு உலக ஃபிசியோதெரபி தினத்தை அனுசரிச்சுட்டு இருக்கோம். இந்த ஆரோக்கியமான முதுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயதாகும்போது நடக்கும்போது சமநிலை மாற்றம், லைக் வாக்கிங் கான்ஃபிடென்ட் இல்லாமல், கோஆர்டினேஷன் பேலன்ஸ் இல்லாமல் போய் 60, 70, 80 வயதுகளிலே தசைகள் தளர்வடைந்து அவங்களுடைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், சோஷியல் பார்ட்டிசிபேஷன் எல்லாம் குறைஞ்சி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதை சரி செய்கிறதுக்கு தான் ஃபிசியோதெரபி நிபுணர்கள் நாங்கள் இருக்கோம். அதுக்கான சில வழிகாட்டுதல்கள் தான் ஆரோக்கியமான முதுமையில் ஃபிசியோதெரப்பியோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வருஷம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆரோக்கியமான முதுமைனா என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, நீண்ட காலம் உயிர் வாழும்போது ஆரோக்கியத்தோட, நல்ல உடல் நலத்தோட, நல்ல உடல்நல ஆரோக்கியத்தோட வாழ்வது தான் ஒரு ஆரோக்கியமான முதுமை. தன்னுடைய வேலைகளை தானே செஞ்சுக்கிறது, அதாவது இண்டிபெண்டன்சி, டெய்லி லிவிங் ஆக்டிவிட்டியில் இண்டிபெண்டன்சி, தன்னுடைய வேலைகளில் எல்லா வேலைகளையும் பிறருடைய உதவி இல்லாமல் தானே செஞ்சுக்கிறது. அப்புறம் சோஷியல் பார்ட்டிசிபேஷன், ஸோ ஒரு தன்னை சொசைட்டியில் ஈடுபடுத்திக் கொள்வது, ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கிறது, வாக்கிங் கான்ஃபிடென்ட் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆரோக்கியமான முதுமையில் முக்கியமான காரியங்களாக கருதப்படுது. இந்த முதுமையில் பலவீனம் என்கிறது ஒரு முக்கியமான காரணியாக பார்க்கப்படுதுங்க. இந்த உடல் பலவீனம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் சக்தி குறைந்து, அவங்களுடைய தசை வலிமை குறைந்து, சிறிய சிரமங்களும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது, அவங்களுடைய வாக்கிங் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் போகிறது. இது எல்லாமே பலவீனத்துடைய ஒரு முக்கிய காரணங்கள். அதிகப்படியான சோர்வுகள், இது எல்லாமே இந்த பலவீனத்தில் காணப்படும். வயதான காலங்களில் சரியான உடற்பயிற்சிகள், சரியான உணவு முறைகள், சரியான வாழ்க்கை முறைகளை பயன்படுத்தும் போது இந்த பலவீனத்தை மாற்றவோ குறைக்கவோ நம்மளால முடியும். அண்ட் இந்த முதுமையில் ஃபாலிங் ஒரு முக்கியமான பிரச்சனை. விழுதல் இது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்பது முதுமையில் ஒரு பெரிய விளைவுகள் அது ஏற்படுத்தும். ஸோ ஒரு முறை ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க அப்படிங்கும்போது அது சிறிய காயங்கள்லேருந்து பெரிய காயங்கள் வரைக்கும் ஏற்படுத்தலாம். முதுமையில் அது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். மற்றும் அது ஒரு எலும்பு முறிவை ஏற்படுத்தலாம். ஸோ விழுதல்னால ஒரு எலும்பு முறிவு ஏற்படும் பொழுது அவங்களோட முதுமை மிகவும் ஒரு பாதிப்புக்குள்ளான நிலைமையில உள்ளாயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தலையில் அடிப்படும், விழும்பொழுது தலையில் அடிப்படும் போது சுயநினைவுகள் பாதிக்கப்படலாம். இதனால இந்த ஃபியர் ஆஃப் ஃபால் அப்படிங்கிறது முதுமையில் ஒரு முக்கியமான பிரச்சனையாக கருதப்படுது. ஒரு முறை விழுந்தவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாக்கிங் கான்ஃபிடென்ட் இல்லாமல் போயிடும். அவங்க ஒரு 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 சோஷியலில் ஒரு சொசைட்டியில் அவங்க ஒரு நடந்து போகிறது கூட அவங்க யோசிப்பாங்க. அதனால அவங்களோட வாக்கிங் குறைச்சிக்குவாங்க. ஏன்னா ஃபியர் ஆஃப் ஃபால் இருக்கும். மறுபடியும் நம்ம நடந்தால் விழுந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறதுனால ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டிஸ், அவங்களோட வாக்கிங் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப குறைச்சிருவாங்க. அதனால விழுதல் என்பது, ஃபாலிங் என்பது முதுமையில் மிகவும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த விழுதலை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சுற்றி உள்ள இடங்கள், நம்ம வீட்டில் வசிக்கிறோம் இல்லை அப்படிங்கும்போது சரியான விளக்குகள் வெளிச்சம், லைட் வெளிச்சம் ப்ராப்பராக இருக்கணும். கீழே நடக்கிற ஏரியாகளில் சின்ன சின்ன பொருட்கள் தடை ஏற்படுத்தாத மாதிரி நடக்கிற பாதைகள் சரியாக இருக்கணும். போடுற வீட்டுக்குள்ளே ஸ்லிப்பர்ஸ் போடுற மாதிரி இருந்தால் ஸ்லிப்பர்ஸ், இல்லை வெளியில் போடுற ஸ்லிப்பர்ஸ் ஆகட்டும், அது எல்லாமே ப்ராப்பராக, அது ஒரு வழுக்காத ஸ்லிப்பர்ஸ் தான், ப்ராப்பரான ஒரு ஃபுட்வேர் யூஸ் பண்ணணும். அன்ஈவன் கிரவுண்டில் நடக்கும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணும். அண்ட் பாத்ரூம்ஸ் யூஸ் பண்ணும்போது அங்கே உள்ள ஃப்ளோர்ஸ் ப்ராப்பராக இருக்குதா, அது வழுக்கிடக்கூடாது. அது அண்ட் தேவைப்பட்ட ஹேண்ட் ரெயில்ஸ், கைப்பிடிகள் அங்கங்கே அமைச்சு பாத்ரூம் உள்ளேயும் சரி, பாத்ரூம் விட்டு வெளியே வரும்பொழுதும் சரி, ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவங்க எழுந்திரிக்கும் போதும் சரி,
சில கைப்பிடிகள் பிடித்து அவங்க எந்திரிக்கிறதுக்கான சில ஒரு ஒரு சிறிய உதவிகள் அப்படி உபகரணங்கள் இருந்தா, இந்த விடுதலை ஈஸியா வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம் முதுமையில. இந்த முதுமையில என்னால பயிற்சிகள் செய்ய முடியுமா? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். ஸோ பயிற்சி செய்றதுக்கு, உடற்பயிற்சி செய்றதுக்கு முதுமை ஒரு தடையே கிடையாது. 80, 90களிலும் நல்ல உடற்பயிற்சி செய்து உடலை ஆரோக்கியமா வச்சுட்டு இருக்கிறவங்களும் உண்டு. முதுமையில உடற்பயிற்சிகள அவரவர்கள் தேவைக்கேற்ப, அவரவர்கள் உடல்நிலைக்கேற்ப வடிவமைப்பது பிசியோதெரபிஸ்டுடைய முக்கியமான பங்களிப்பா இருக்குது. அத பத்தி முதுமையில உள்ளவங்க பயப்பட தேவையில்ல. ஸோ கான்ஃபிடென்ட்டா தாராளமா முதுமையிலயும் நல்ல உடற்பயிற்சிகள், நல்ல எக்ஸர்சைஸஸ் பண்ணி முதுமைய ஆரோக்கியமா வச்சுக்கலாம். ஸோ முதுமையில உள்ளவங்களுக்கு வழக்கமா என்ன மாதிரியான பயிற்சிகள நாங்க பரிந்துரைக்கிறோம்னா, ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங், வெயிட் கப்ஸ் அல்லது டம்பிள்ஸ் அவங்களுடைய தேவைக்கேற்ப, அவங்களுடைய உடல் பக்குவத்திற்கேற்ப இதெல்லாம் கொடுத்து ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங், வீக்கா இருக்கிற மசில் குரூப்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றது. அண்ட் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் மூலமா ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங் கொடுக்கறது. அண்ட் பேலன்ஸ் ட்ரைனிங், பேலன்ஸ் எக்ஸசைசஸ் கோஆர்டினேஷனுக்காக, சமநிலையாக நடப்பதற்காக, பேலன்ஸ்டு வாக்கிங்காக பேலன்ஸ் எக்ஸசைசஸ், அதில் ஸ்டாண்ட் ஆன் சிங்கிள் லெக் இந்த மாதிரி நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது. அந்த மாதிரி பயிற்சிகள். அண்ட் முக்கியமாக ஏரோபிக் எக்ஸசைசஸ் லைக் வாக்கிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங் இந்த மாதிரியான ஏரோபிக் எக்ஸசைசஸ் மூலமாக இதயத்துடைய செயல்பாட்டையும் சீராக வைத்துக்கொள்ள முடியும் முதுமையில். இந்த முதுமையில் உடற்பயிற்சிகள் எந்த அளவுக்கு செய்யலாம் இதுக்குன்னு ஒரு ஒரு வரையறை இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. எக்ஸசைஸ் எப்போதுமே ஒரு டோசேஜ் மாதிரி தான். எக்ஸசைஸ் எப்போதுமே டோசேஜ் உண்டு. அதில் வந்து ஒரு வாரத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 150லிருந்து 300 நிமிடங்கள் ஒரு மிதமான பயிற்சி போதுமான நேரமாக இருக்கும் ஒரு ஒரு மொத்த வாரத்துக்கு. ஒரு தீவிர உடற்பயிற்சி மேற்கொள்ளணும் அப்படின்னாக்கா ஒரு 75 நிமிடங்கள்லேருந்து 150 நிமிடங்கள் வந்து ஒரு வாரத்திற்கு மொத்தமாக ஒரு தீவிர உடற்பயிற்சி மேற்கொள்வதற்கு லைக் ஜாகிங் இந்த மாதிரிலாம். மிதமான உடற்பயிற்சியில் வாக்கிங், சைக்கிளிங் இது மாதிரிலாம் வரும். ஸோ இந்த இந்த டோசேஜ் ஃபாலோ பண்ணும்போது ஒரு சரியான ஒரு உடற்பயிற்சி முதுமையில் செய்த ஒரு பக்குவம் இருக்கும். இந்த ஆரோக்கியமான முதுமையில் ஒரு பெரிய சவாலாக இருக்கக்கூடிய விஷயம் டயபெட்டிஸ், அதாவது நீரிழிவு நோய், அண்ட் ஹைப்பர் டென்ஷன், அதாவது இரத்த கொதிப்பு. இந்த நீரிழிவு நோய் ஒரு ஒரு பொதுவான பிரச்சனையாக இன்னைக்கு மாறிடுச்சு. அதுவும் முதுமையில் உள்ளவங்களுக்கு ஒரு பெரிய ஆரோக்கியத்துக்கு ஒரு பெரிய சவாலாக அமைஞ்சிருக்குது. இதனாலே அவங்களுடைய அதிகப்படியான உடல் சோர்வு, தசைகளுடைய வலிமை குறையிறது, தசைகளில் வலிகள் ஏற்படுகிறது, மூட்டில் வலிகள் ஏற்படுகிறது. இதனால அவங்களுடைய ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், எந்த ஒரு வேலையிலையும் ஈடுபாடு இல்லாமல் ஒரே இடத்துல அவங்க முடங்கி கிடக்கிறது, இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. ஒரு வேலையை செய்யறதுக்கு இன்னொருத்தவங்களுடைய உதவி அதிகமாக அவங்க தேடக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது. ஒரு பிசியோதெரபிஸ்டா நான் பேஷண்ட்ஸுங்களை பார்க்கும்போது டயபெட்டிஸ் உள்ளவங்க, அதாவது நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு தசைகள் மூட்டுகளில் இறுக்கம், அது ஸ்டிஃப்னஸ் அதிகமாக காணப்படுது. வழக்கமாக இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஷோல்டர் பெயினோட இருப்பாங்க, ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீரிழிவு நோயில் தசைகள் இறுக்கம், சோர்வுகள் வரும்பொழுது இவங்களுடைய பார்ட்டிசிபேஷன், ஒரு வேலையை செய்யறதுக்கு அந்த இவங்களுடைய ஒரு கைகளை பயன்படுத்துறதுடைய அந்த முழு வீச்சில் பயன்படுத்துறத வந்து குறைச்சிக்கிட்டு கிட்ட போயிட்டு இந்த பொருளை இப்படி எடுக்கிறது. ஸோ இந்த ஜாயிண்ட்களுடைய அந்த ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன், இந்த ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்க வந்து யூஸ் பண்ணாததுனால நாளடைவில் ஒவ்வொரு மூட்டுகளும் ஸ்டிஃபாக ஆரம்பிக்கிறத பார்க்க முடிகிறது. இது எல்லாமே முதுமையில் ஒரு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. ஹைப்பர் டென்ஷன் ஆல்சோ இட் கிவ்ஸ் பிக் ட்ரபிள். ஹைப்பர் டென்ஷன் அண்ட் டயபெட்டிஸ், இந்த நீரிழிவு நோய், இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல உடற்பயிற்சி செய்வதன் மூலம், ஒரு சரியான பிசியோதெரபிஸ்ட் உடைய ஆலோசனையின்படி நல்ல உடற்பயிற்சி செய்வதன் மூலம் இந்த நீரிழிவு நோயையும் உயர் ரத்த அழுத்தத்தையும் சமநிலைப்படுத்தி ஒரு ஆரோக்கியமான முதுமையை பேணி காக்கலாம். இந்த ஆரோக்கியமான முதுமைக்கு இன்னொரு சவாலாக இருக்கக்கூடிய விஷயம்
பெயின், வலி, தசை வலி, மூட்டு வலி. எல்லாருக்கும் என்ன தோணுது அப்படின்னா முதுமையில ஆஹ் நமக்கு வயசாயிடுச்சு, இது வழக்கமா வரக்கூடிய விஷயம்தான், முதுமையில இந்த வலி இருக்கக்கூடிய விஷயம்தான் அப்படின்னு நினைச்சு அந்த வலியிலேயே ஒரு பவுண்டரி போட்டு ஆஹ் அதுல லாக் ஆயிடுறாங்க. ஆனா வலி பொறுத்த வரைக்கும் எந்த வயதினருக்கும் வரும். இது ஒரு 30, 35, 40 வயசு உள்ளவங்கள எடுத்துக்கிட்டாக்கா, அவங்களுக்கு ஒரு வலி வந்தா அது அவங்க ப்ராப்பரா அணுகி ஒரு அதுக்கான ஒரு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்து அவங்க எடுக்க முடியுதுன்னு நம்ம பார்க்க முடியுது. இதே வந்து முதுமையில உள்ளவங்க பார்த்தாக்கா, ஒரு வலி வரும்போது நமக்கு அது வயசாயிடுச்சு, இந்த வலி வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயின், அது ஒரு பெயினோட இனிஷியல் ஸ்டேஜ் ஒரு அக்யூட் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அக்யூட் பெயினை, அந்த ப்ராப்ளம் வந்து டெவலப் பண்ண விட்டுட்டு அது ஒரு கிரானிக் பெயினா, அது ஒரு நாள்பட்ட பிரச்சனையா அது மாறுறதுக்கு இவங்களுடைய மென்டாலிட்டி, லைக் நம்ம வயசானவங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி ஒரு வழிவகுக்குது. இதனால அவங்களுக்கு பெயின் வந்து கான்ஸ்டன்டா வந்து இருக்க ஆரம்பிச்சிருது. இட் மீன்ஸ் அவங்களுக்கு அது வந்து ஒரு கிரானிக் பெயினா, ஒரு நிரந்தர வலியா அது தங்க ஆரம்பிச்சிருது. இது அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை, அவங்களுடைய ஆயுள் நாட்கள்ல அவங்க ஆரோக்கியமா வாழ்றத, நிம்மதியா வாழ்றத அது கெடுத்து, அவங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸையும் அது வந்து தடுத்து அவங்கள வந்து ஒரு முடக்கிற நிலைமைக்கு ஆளாக்கிடுது. வலி எந்த வயதினருக்கும் வரும். அதை சரியா கையாளும் பொழுது, சரியான உடற்பயிற்சிகள் செய்யும் பொழுது அதை ஈஸியா நம்ம வந்து சரி பண்ணி உடல் ஆரோக்கியத்தை பெறலாம். அதனால வயது மூப்பு ஒரு காரணமே இல்லை. முதுமையிலும் வலிகள் வரும் பொழுது சரியான மருத்துவரையும் பிசியோதெரபிஸ்டையும் அணுகி சரியான மருந்துகளை பிசியோதெரபிஸ்ட் மூலமாக சரியான உடற்பயிற்சிகளையும் செய்யும் பொழுது அந்த வலியிலிருந்து ஈஸியா விடுதலை பெறலாம். அதனால முதுமையில வலி என்பது, பெயின் என்பது ஒரு விஷயமே இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. இந்த ஹெல்தி ஏஜிங், ஆரோக்கியமான முதுமைக்கு அந்த தனிப்பட்ட ஒரு முதிய நபர், அந்த வயது மூத்த நபர் மட்டும் பொறுப்பாக முடியாது. அவரை சூழ்ந்திருக்கிற குடும்ப உறவினர்கள், குடும்ப நபர்கள், உறவினர்கள், அந்த வீட்டில் உள்ளவங்க, இவங்களுடைய பங்களிப்பு மிக மிக அவசியம். ஒரு வயதானவங்க ஒரு சோர்வு ஏற்படும் போது, வலி ஏற்படும் போது, தளர்வுகள் ஏற்படும் பொழுது, நமக்கு வயதாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் வந்து அவங்களோட முயற்சிகள்லாம் கைவிட்டு அவங்க ஆரோக்கியமான ஒரு வாழ்வை நோக்கி அவங்க செல்ல முடியாம நின்னுறாங்க. அப்போ குடும்ப நபர்கள், அவங்கள சூழ்ந்து இருக்கிறவங்க, உறவினர்கள், இவங்கெல்லாம் முக்கியமா ஃபேமிலி மெம்பர்ஸ் இதை சொல்லலாம். அவங்க முதுமையில் உள்ளவங்களுக்கு உதவியா இருக்கணும். உதவியா இருந்து அவங்க ஆரோக்கியமான முதுமைக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகள், ஆரோக்கியமான காற்று இதெல்லாம் சுவாசிப்பதற்கு நல்ல சிறந்த உடற்பயிற்சிகள், நடைப்பயிற்சி இதெல்லாம் செய்வதற்கும், நல்ல மூச்சு பயிற்சி இதெல்லாம் செய்வதற்கும் ஊக்கப்படுத்தலாம். ஒருவேளை ஒரு குடும்பத்துல ஒருத்தவங்க ஒரு பெட்ரிடனா இருக்காங்க, லைக் ஒரே இடத்துல இருக்காங்கன்னா அவங்கள வந்து சின்ன சின்னதா ஒரு வாக் பண்றதுக்கு அவங்க வந்து ஊக்கப்படுத்தலாம். நடைப்பயிற்சி செய்வதற்கு ஊக்கப்படுத்தலாம். அவங்களோட உதவியோட தூக்கி நடக்க வைக்கலாம். ஒரு பக்கத்து ரூம்லேருந்து இன்னொரு பக்கத்து ரூமுக்கு போகிறது கூட ஒரு சின்ன ஒரு உதவியாக இருக்கும், ஒரே இடத்துல இல்லாமல். இது அவங்களுடைய மென்டல் ஸ்டேட்டஸை முதல்ல வந்து என்கரேஜ் பண்ணணும் வீட்டில் உள்ளவங்க. உங்களால் முடியும், வாங்க நடங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் செய்வதன் மூலம் நம்ம வந்து அந்த ஹெல்த்தி ஏஜிங், ஒரு ஆரோக்கியமான முதுமைக்கு நம்ம வந்து வழிவகுக்கலாம். நல்ல உணவு முறைகள், நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகள் இவை எல்லாமே முக்கிய காரணிகளாக கருதப்படுது. We don't stop moving because we grow old. We grow old because we stop moving. ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்வார்கள், வயதாவதனால் நாம் இயக்கத்தை நிறுத்தி விடுவதில்லை, நாம் இயக்கத்தை நிறுத்துவதால் தான் வயதாகிறோம். முதுமை என்பது வயது ஒரு பிரச்சனை இல்லை. முதுமையில் சரியான உணவு முறைகள், சரியான உடற்பயிற்சிகள், ஆரோக்கியமான காற்று, சரியான சுற்றுச்சூழல் இவைகளை அமைத்துக் கொள்வதன் மூலம் ஆரோக்கியமான முதுமையை நாம் பேணி காக்கலாம். ஆரோக்கியமான முதுமையில பிசியோதெரபியோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த காணொலி மூலம் நான் விளக்கியிருக்கேன். ஒரு ஆரோக்கியமான முதுமையை பேணி பாதுகாக்கிறதுல குடும்ப நபர்களுடைய பங்களிப்பும் மிகவும் இன்றியமையாததா இருக்கிறது. ஒரு முதுமையில ஆரோக்கியமா பேணி காப்பதுல
உள்ள விழிப்புணர்வை நீங்க இந்த வீடியோ மூலமா அடைஞ்சிருக்கீங்கன்னு நான் நம்புறேன். மேலும் ஏதாவது தகவல்களுக்கு ஒரு நல்ல பிசியோதெரபிஸ்ட்டை அருகாமையில் உள்ள பிசியோதெரபிஸ்ட்டை அணுகி நீங்க உங்க முதுமையை ஆரோக்கியமா பேணி காக்கும்படி நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய பிசியோதெரபி தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.